அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெயர்ச்சிகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் ஆடி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், அதாவது மிதுனத்தில். அதன் பிறகு இந்த ஆடி மாதம் கரெக்டாக 20ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் இப்போ ரிஷபமனையில் உட்கார்ந்துருக்கார். ஆடி மாதம் 17ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்று செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கடகமனையில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே போல் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார், கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிரனுடைய பெயர்ச்சி இந்த மாதம் இருக்கிறது. இது எப்போ நடக்குதுன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2026 சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சி ஆகிறது. அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுனுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் இருந்தது. இப்போ சுக்கிரன் விலகி வருகிறார். அதே போல் சனி பகவான் வக்ரமாகிறது. இந்த மாதம் எப்போ நடக்குது அப்படின்னா ஆடி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/7/2026 மீனத்திலேயே வக்ரமடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், அதாவது என்ன மாதிரி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ண வேண்டாம், முழுவதுமாக பாருங்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ ராசிநாதன் வலிமை பெறக்கூடிய ஒரு மாதம். அதே போல் இந்த மாதம் 20ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் 20 அல்லது ஆகஸ்ட் 5ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு அங்கே குருவோடு சேர்கிறார். அப்போது இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் நல்லா இருக்க போகுது. ஒன்று ஆட்சி பலத்தோடு இருக்குது, அடுத்தது 11ஆம் இடத்துல அமர்ந்து குரு உச்ச குருவோடனுடைய தொடர்பில் இருக்குது. அப்போது நல்லா இருக்க போகுது, நினச்சது செயல்பட போகிறது, எண்ணங்கள் திருப்திகரமாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், ஏன்னா சூரியன் இருக்காரா, அப்போ சூரியன் விரையாதிபதியாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் நினச்சது நடக்கும், கொஞ்சம் வேலை பளு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா லாபமும் கிடைக்கும். அப்போது ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செயல்பாடு, ஒரு நல்ல நியூஸும் கண்டிப்பாக கன்னிக்கு அமையும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா புதிய ஒப்பந்தம் ஏதாவது ஒன்று கிடைக்கிறது, ஒரு வருமானத்துக்கு அதிக வருமானம் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகளும் அது கொடுக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் எங்கே உட்கார்றார்? 1ஆம் இடம் உங்கள் ராசியில் அமரப்போகிறார். அங்கே அவர் நீச்சமாகிறார். அப்போ 2ஆம் அதிபதி நீச்சமாகுது, தனம் நீச்சமாகுது, தனம் செலவாகுது. கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக செயல்படணும். அப்போ குடும்பத்தில் ஒரு வருத்தம் இருக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். வாக்கு, கரெக்டான வாக்கை மட்டும் பிரகிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி பணம் வருவது, அந்த பணத்தை கையாளுகின்ற, அதாவது பணம் வழிகள் உண்டு, அதில் மாற்று கருத்தில். ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீச்சமாக இருக்கார். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சனி பார்க்குது, 6ஆம் அதிபதி பார்க்குது, கடனில் போய் சிக்கிறக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி உபத்திரம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய். அந்த செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்குற. அப்போ துணிச்சல் உண்டான இந்த மாதம் உண்டு. துணிச்சலோடு செயல்படுவீர்கள், வேகத்தோடு விவேகத்தோடு, விரைவாக செயல்படக்கூடிய குணம், ஆற்றல் என்பது இந்த மாதம் உண்டு. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை உண்டு.
ஸ்ட்ராங்காக செயல்படுவீர்கள், சூரியனைப் போல இருப்பீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீர்கள், பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். 3ஆம் இடத்தில் என்ன இருக்கு? சகோதர உறவுகள் உண்டு. 3ஆம் இடத்தில் பிரயாணம் உண்டு, பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு. 3ஆம் இடத்தில் என்ன இருக்கிறது? வியாபார நுணுக்கங்கள் இருக்கிறது, அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். அப்போ விற்பனை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு. 4ஆம் அதிபதி சுகத்தை தரக்கூடியவன். 4ஆம் இடத்துல என்ன இருக்கு? சுகம் உண்டு, வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் உண்டு. தாயை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம். அந்த 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது தாயால் லாபம் உண்டா? உண்டு. தாய் வர்க்கம் மூலமாக சில அனுகூல ஆதாயம் உண்டா? உண்டு. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டா? நிச்சயமாக உண்டு. ஆனால் 4க்குரியவன் தனக்கெட்டில் இருக்கா, அப்போ தாய்க்கு ஒரு வருத்தம் என்பதும் உண்டு. தாய் எதையும் நினைச்சிட்டு வருத்தப்படுகிறார், ஆனால் பாதிக்கப்படுதா இல்லையோ, ஆனால் ஒரு வருத்தம் என்பது நிச்சயமாக உண்டு. அப்போ 4ஆம் அதிபதி உச்சம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதே சமயத்தில் குரு 5ஆம் அதிபதியை பார்க்கிறார். அப்போது கன்னிராசி என்பவர்கள் யாரெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இப்போ அந்த பிரபஞ்சத்தினுடைய அனுகூலத்தோட நீங்கள் எவ்வளவு ஒரு பிரார்த்தனை வச்சுருப்பீங்க, ஒரு குலதெய்வத்தின் அனுகூலங்கள், இந்த பரிகாரம் செஞ்சோம், செலவு செஞ்சோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அந்த குழந்தை பாக்கியத்துக்காக மனசார பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் கை கொடுக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கன்னிராசி என்பவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது. அப்போ குழந்தை படிப்பு நல்லா இருக்கும், குழந்தை நலன் நன்றாக இருக்கும், குழந்தையை பற்றி உங்களுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்கும், குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சக்சஸாக அமையக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். சனி பகவான், அதாவது இந்த சனி இப்போ வக்ரமாக போகிறார், அவ்வளோதான். 6ஆம் அதிபதி வக்ரமாக போகிறார். அப்போ அந்த கடனை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க பாருங்கள், அந்த கடன் அடைத்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய மாதம். போன மாதம் கழுத்தை நெரிச்சுதுப்பா, என்ன பண்ண போகிறோமுன்னே தெரியல, கடனை எப்படித்தான் அடைக்க போகிறோமோன்னு தெரில, ஒரு வகை கடன் ஒரு சைடு, ஒரு சைடு எதிர்ப்பு ஒரு சைடு, ஸோ இப்படி ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்தவர்கள் இந்த மாதம், அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் ஆடி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது. என சனி வக்ரமாகிறார், 6ஆம் அதிபதி வக்ரமாகிறார். கடனை கொடுத்து கொண்டு, எதிர்ப்பை கொடுத்து கொண்டு, பகையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க போகிறது. சொல்யூஷன் என்ன, கடனை பூரா அடிச்ச போகிறதில்ல, கடனை அடைச்சிடலாங்கிற நம்பிக்கை உணர்வு கொடுக்குமே, அது கொடுக்கும். கடங்கார ஒரு மாதம்குள்ளே கொடுக்கணுங்கிறது கொஞ்சம் தள்ளி போடுவார். அல்லது எதிர்ப்பு கொடுத்துட்டு இருந்தவங்க மேலதிகாரி வெளியில் நகர்ந்து விடுவார். ஸோ இப்படி அந்த எதிர்ப்பு, பகை, அதிலிருந்து சமப்படுத்தக்கூடிய, அதிலிருந்து விலக்கை கொடுக்கக்கூடிய, அதை சமாளிக்கக்கூடிய, அதற்கு ஒரு ஹெல்ப்பை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அதிலிருந்து மீட்பதற்குண்டான அந்த எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசிக்கு அமையப்பெறும். திருமண தடைகள் விலகும். திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த கன்னிக்கெல்லாம் பரவாயில்ல, பண்ணிக்கலாம், நமக்கு கீழே இருக்க வயதானவரில் திருமணம் ஆகிவிட்டது, நம்மளும் குடும்பஸ்தனர் ஆகலாம்
அது திருமணம் வேண்டாம் இந்த எண்ண உணர்வோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வக்ர காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். தடை விலகிவிடும். காதலில் ஒரு வருஷமாக 2 வருஷமாக காதலில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த காதல் திருமணம், அந்த காதல் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது ஒரு தடங்கள் இருந்துட்டு இருந்ததில்ல, அந்த தடங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதமாக அமையும். இந்த 8ஆம் அதிபதி 9ல் போய் உட்கார்ந்துருக்கார். இந்த கன்னிக்கு ஆகாதவன் என்று சொல்லக்கூடியது செவ்வாய் தான். 8க்குரியவன் 9ல், 9ங்கிறது தந்தை. அப்போ 8க்குரியவன் 9ல் போய் இருக்கும்போது தந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ தந்தைக்கு உடல்நல தொந்தரவு அல்லது தந்தையை பார்க்கணும், தந்தை கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கணும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 8ஆம் அதிபதி 9ல் போய் அமர்ந்து கொண்டு அந்த 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சமாகிறார். அப்போ நீங்கள் தந்தையை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள், தந்தையை கொஞ்சம் கேர் எடுக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். புத்தியையும் அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் அறிவாளிகள், புத்திசாலிகள். ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அல்லவா. வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய தன்மைகள், கமிஷன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்லா வரும். இந்த பேச்சு திறமைகள் நன்றாக இருக்கும். அழகா அற்புதமாக ஒருத்தர் எப்படி பேசுனா அது நமக்கு காரியம் சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த ஆற்றல் வல்லமையெல்லாம் இந்த கன்னிக்கு நிறையவே உண்டுன்னு சொல்லுவேன். கன்னி ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த 5ஆம் அதிபதி வக்ரமாகிறார் அல்லவா. அப்போ குலதெய்வத்தை மாதத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அடுத்தது புதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு தடவை போய் வழிபட்டு மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் வலுப்பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொது பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் பாருங்கள். ஏதாவது கரெக்டாக நடக்கலை, ஒரு தடை இருக்குன்னா உங்கள் தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். 2026 எப்படி இருக்க போகுது, வேலையை பற்றி, தொழிலை பற்றி, திருமணத்தை பற்றி, குழந்தையை பற்றி, ப்ரமோஷனை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.